தெரிய மாட்டேங்குது. ஒரு கனவு வந்துச்சுடி, அதான் நிஜமா பொய்யானே தெரியல. எந்திரிச்சு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். படுத்துட்டு என்ன பண்ணேன், கனவா நிஜமானே தெரியல. அதனால தான் முடிச்சுட்டேன். அப்போவே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிச்சேன். ஏன்னா அந்த கனவு வந்து நான் எப்போவுமே பாருங்கள், கனவு வந்துருச்சு ஒரு நல்ல கனவுனா டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கனவு காணா போயிடும். அதனால் அந்த கனவு வந்துச்சுன்னா கண்ணை திறக்காமல் அப்படியே மைண்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுங்க. அப்படி தான் நான் எப்பவுமே கொண்டு வருவேன். இன்னைக்கு எனக்கு அப்படி தான் ஒரு கனவு வந்துச்சு. இந்த சிக்கா பையன் அவங்க அம்மாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு. ஏதோ போட்டா மாட்ட சொன்னீங்களா, சரிட்டு அதை லைவ் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டேன். நேற்று நான் கடைசியாக ஒரு 1 மணிக்கு தான் பார்த்தேன் லைவ். பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். கரெக்டாக அவங்க அம்மா கனவுல வருது. வந்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா, பாத்தியா ஓதலை அப்படின்னுச்சு. சரி மம்மி, அதை என்கிட்ட வந்து சொல்லி என்ன பண்ண, உன் மையம் இருக்கேன், உன் மருமகம் இருக்குது, போய் ஓத சொல்லு அப்படின்னா, என் மையெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டியான் இதாரிப்பைய. அவள் சொன்னா அவள் அதை விட மிச்சம். நீ தானம்மா 3 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்ட, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்த, என் ஆசை மருமக நீ தானே. என் மையனுக்கு ஆசை நாயகின்னா எனக்கு ஆசை மருமகள் இருந்துச்சு. இதை உலகம் ஏற்றுக்குமா, நான் போய் பண்ணுனா சட்டப்படி யார் மருமகளோ நீங்கள் நிக்கா பண்ணி யாரை விட்டுருந்தீங்களோ அவங்க தான் மம்மி செய்யணும் அப்படிங்க. வேணாப்பா, நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட, பாத்தியா மட்டும் ஓதிருப்பா அப்படின்னுச்சு. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி போட்டா போட்டு அவங்க பிரேம் போட சொல்கிறாங்கப்பா. என்னை டெய்லி வந்து நீனாவது வச்சு நம்ம இதில் சாமி மாதிரி நம்ம சாமி கும்பிடுவதுமா, இறந்தவங்களுக்கு அம்மா ஆசை பிடிக்கிறது அந்த மாதிரி நீனாவது செய்ப்பா, என் மையன் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு செய்யவும் கூடாதுன்னுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாமல் எவ்வளவோ செலவு பண்ணுறேங்க, இந்த 2 தருதலையும் செய்யாதுங்க. நானே ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். சம்பளம் என்ன வரல, ஒரு 2 நாள் ஆகும், மெயிலுக்கு தான் போட்டு வந்திருக்குது. பேசாமல் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா போட்டாவை வந்து ப்ரேம் போட்டு ஹாலில் வைக்கலான்னு இருக்கேன். சரியா, ஏன்னா அவங்க இதில் போட்டால் போட மாட்டாங்க, போட்டு கும்பிட மாட்டாங்க. நம்ம இதில் இறந்தவங்களுக்கெல்லாம் போட்டா வச்சு நம்ம கும்பிடுவோம். அப்பாவும் அந்த அம்மா வந்துட்டு அழுகுது, தேமி என்னமோ பசிக்கு தான். எனக்கு ரவா பாயசம் வேறு செய்ய மருமகளேன்னு இருக்குது. இன்றைக்கி ரவா பாயசம் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாயங்காலம் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ரவா பாயசம் வச்சு இந்த பக்கத்தில் ஒரு 10 குழந்தைங்க இருக்குது, எங்கள் வீதிப்புறமே சின்ன குழந்தைங்க. பேசாமல் ரவா பாயசம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பாத்தியா சாப்பாடு வந்து இந்த காசு வர வட்டி ரொம்ப கூட வேணாங்க, ஒரு 11 பேர் ஒரு கணக்காக வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அடுத்து வந்து அவங்க அம்மா போட்டால் ஃப்ரேம் போட்டுருவோம். என்ன இருந்தாலும் நானும் சோறு கொடுத்துருக்கேன், அந்த அம்மா எங்கள் இறங்கி சாப்பிட்ருக்கு. அப்படிங்கும்போது என்றைக்குமே வயசானவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ, எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால் என்ன சொன்னால், பாவம் அந்த அம்மா நம்ம அதில் எள்ளும் தண்ணி இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது திதி கொடுக்குறது. நீ சம்மருக்கு நான் வந்து ராமேஸ்வரம் போனேன்னா நான் சிக்காபாயை உட்கார வச்சு நம்ம வளர்க்கப்படுறாரமே, அவர் செய்கிறாரு செய்யலாது வேணாம். அதனால் ராமேஸ்வரம் போகிறப்ப அவங்க அம்மா பேரை சொல்லி அவங்க அப்பா பேரையும் சொல்லி திதி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டி எங்கள் பெரியப்பா 3 பேருக்குமே திதி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் அவங்களெல்லாம் கும்பிட்டது கூட கிடையாது. அதனால் இந்த வாட்டி ராமேஸ்வரம் போகிறப்ப சிக்காபாயை உட்கார வச்சு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அத்தாவுக்கும் கொடுக்க சொல்லிடுவோம். எங்கேருந்து கொடுத்தா என்ன, அவங்க மேலே பசியாருனா போதும். இந்தம்மா என் கனவுல வரானா எல்லாத்தையும் வந்து மல்லிகை கடை லிஸ்ட்டு மாதிரி என்னதிலே போட்டால் எப்படி இருக்குது சொல்லுங்கள். தூக்கமே கொஞ்சம், அதான் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேன். எனக்கு கனவானே தெரியல. நம்ம நேர் வந்து என் பக்கத்தில் வந்து சேரை போட்டு உட்காந்துட்டு தடியோடு உட்காந்துருக்கு. கரெக்டாக அந்த அங்கே உள்ளே வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது தடியோடு அப்படி உட்காந்துருக்குது, முடிச்சுக்கிட்டே எழுப்பவும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்குது.
முழிச்சு பார்த்தா உட்காந்துருக்கு. என்னடா முழிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கு இந்த அம்மா அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா இறந்தது ஞாபகம் இல்லை எனக்கு. என்னடா இங்கே உட்காந்துருக்குன்னா அதே இரும்பு சேருங்க. கரெக்டாக அப்படி வந்து உட்காந்துருக்குது என்னை பார்த்துக்கிட்டே. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இந்த அம்மா இறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறேன். பூராமே கனவு. கரெக்டாக கையை அப்படி வச்சுக்கிட்டு அதே லவுக்க துணி, அந்த பெருசாக போட்டிருக்குமே அந்த லவுக்க துணி, ஒரு கிழிஞ்சு போன பாவாடை, ஒரு சேலை, அந்த சேலை எல்லாம் போட்டுக்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு கம்பை குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. மருமக அந்த மருமகிட்ட போக வேண்டியதானே மம்மி, என்கிட்ட ஏன் வந்தேன்னா அவள் மயனையும் பேரங்களையுமே பார்க்க மாட்டா, என்னையவா பார்க்க போகிறா. ஏதோ ஆசையாக நீ செஞ்சு கொடுத்தியன்னு சொன்னால் நீ செய்வ, எதுனாலுமே ஒரு கண்ணும் கருத்துமா நீ இருப்ப. அதனால் பாரு மருமகளே, எப்போவுமே சின்ன மருமகளே செல்ல மருமகளேன்னு தான் சொல்லுவோம். அதனால் பார்த்தியா இந்த பார்த்தியா மட்டும் ஓதி விட்டு மருமகளே அப்படின்னு இருக்குது. பாவங்க, என்ன இருந்தாலும் நான் 3 வருஷமாக பார்த்தவ அப்படிங்கும்போது அவங்க மருமகளாக ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசானவங்க கடவுளுக்கு சமம் தான் நான் நினைப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு வயசானவங்க இருந்தாங்க, ஒரு பாட்டி. அவங்களால எந்திரிக்க முடியாது, உட்காந்த இடத்துல பாத்ரூம் போவாங்க, உட்காந்த இடத்துல ஒன்றுக்கு போவாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் போய் அவங்களுக்கு அவ்வளவும் செஞ்சாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த யூரின் வந்தால் கொண்டு போய் ஊற்றுறது, பாத்ரூம் என்ன பண்ணுவாங்க மண்ணை போட்டு அதிலே பாத்ரூம் போயிடுவாங்க. அப்புறம் அதை கொண்டு எங்கள் அம்மா கொட்டி அந்த அளவுலாம் செஞ்சிச்சு. அவங்க யாரோ, அவங்க வேறு இது, நம்ம வேறு இது. ஆனால் எங்கள் அம்மா அந்த வயசானவங்களுக்கு நிறைய தொண்டு செய்யும். அப்புறம் எங்கள் ஊரில் கொஞ்சம் பணக்காரவங்களாம் இருப்பாங்க, சோறு கொடுப்பாங்க அந்த அம்மாவுக்கு டெய்லியுமே. அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கள் அம்மா ஆட்டையை போட்டு திங்கும். அது திங்கிறதுக்குனே போய் பிஎலி போடுவோம். அது அந்த மாதிரிலாம் பண்ணுச்சு. ஏன்னா அப்போலாம் அவ்வளோ ஒரு வறுமை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வளர்த்துச்சு. அப்படிங்கும்போது சரி அம்மா ஒரு வயசானவங்களுக்கு இப்படி செய்யுது அப்படிங்கிற மாதிரி நானும் சிக்கா அவங்க அம்மாவுக்கு செய்யலான்னு இருக்கேன். என் வீட்டில் வந்து இப்போ எதுக்கு நான் இந்த கனவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சிக்கா அவங்க அம்மா வந்து போட்டா வச்சு பெரிய ஃப்ரேம் போட்டு வீட்டில் நம்ம வீட்டு ஹாலில் சில்வர் பட்டனை தான் தரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வயசானவங்க தானே, அதனால் பெரிய ஃப்ரேமாக போட்டு வீட்டில் மாட்டிட்டு நான் எப்போல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்றனோ அப்போல்லாம் அவங்களுக்கும் விளக்கேற்றி வச்சுருவோம். முடிஞ்சால் டெய்லி எப்படி நம்ம தியானத்தில் டெய்லி சாப்பாடு வச்சுருவேன். கொஞ்சம் சாப்பாடு போட்டு அதில் 2 எள்ளு போட்டு கொண்டு போய் நானே கையில் வச்சுட்டேன்னா அது ஒரு காக்கா, குருவி, அணில் இந்த மாதிரி சாப்பிடும்போது இறந்தவங்க சாப்பிட்றதுக்கு நிகர் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன். போட்டால் ஃப்ரேம் போட்டு ஹாலில் மாட்டவா, இந்த மாதிரி டெய்லி சாப்பாடு கொஞ்சம் போட்டு நம்ம வாயில்லாத சீவன்கள் கொஞ்சம் வச்சுருவோம். அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம் போகிறப்ப நான் செய்கிறப்ப, நான் எங்கள் அப்பாவுக்கு செய்கிறப்ப சிக்காபாயும் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு 2 பேருக்கு சேர்த்து திதி கொடுக்க வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது செய்யலைன்னா அந்த குடும்பமே நல்லது நடக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. நான் அப்படி தான் செய்யலை இது வரைக்கும். எனக்கே பூர்வ ஜென்மத்து ஒரு இது கர்மாதகன்னா கர்ம வினை ஒன்று இருக்குங்கிறாங்க. நானும் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த கர்ம வினை. ஆனால் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம தாத்தே முப்பாட்டைங்க செஞ்சால் நான் என்னங்க பண்ண முடியும். அதனால் வந்து இறந்தவங்கள வந்து எப்போவுமே உங்கள் மதப்பிராரம் எப்படியோ தெரியாது, கரெக்டாக இறந்தவங்கள வந்து கரெக்டாக கும்பிட்ருங்க. இல்லைனா அவங்களோட அந்த பசியே நம்மளை வந்து ஒரு சாபம் மாதிரி ஆக்கிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 நாளில் போயிட்டு சாப்பாடு செஞ்சேன்னே. இன்றைக்கி சாயங்காலம் ரவா பாயாசம் வந்து நான் செய்கிறப்ப உங்களுக்கு வீடியோவே எடுத்து போடுறேன். ரவா பாயாசம் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு மேலே என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரியா? அந்த சிக்கா பாய்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த கனவை பற்றி பேசுகிறேன்ப்பா. சரியா? சரி, பாயா.